மந்திரி மகாராஜா மகாராஜா சோழமுத்து மந்திரியாரே அரசே, நான் சபைக்கு வருகின்ற போது நான் யார், எனது பெயர் என்ன, என் தாய் தந்தை யாரு, என் விருத்தாந்தரம் என்ன உனக்கு தெரியுமா? தெரியாதுங்க. சொன்னால் தெரியும், சொல்லாத வத்தை வராது. அப்படி இருந்தாலும் நாட்டுக்கு நாடு மகாநாடு பேரு புகழ் சேர்ந்த அழகு திரு பொன்னாடு பொன்னாட்டின் பெயர் என்ன? இந்திய நாடு. இந்திய நாடா? ஆமா. ஏய் பெரிய சீரகாபாடி என்றால் நம்மளுக்கு தாய் நாடு தலைநகரம் கச்சிவா நகரம். அப்படி இருந்தாலும் ஏய் இன்று வைத்துள்ள நாடகத்தின் பெயர் என்ன? வச்சிருக்கிற நாடகமா? அருமையான நாடகங்க. சொல்லு பாக்கலாம். வச்சிருக்கிறதாங்க சூப்பர் நாடகம். ஏய் ஓய் என்ன நாடகம்? அதாங்க அந்த நாடகம் தாங்க. எதுடா? கலந்தாரி சேர. ஏய் கலந்தாரி சரியா? அந்த நாடகத்துல நான் வருவனா? வரமாட்டியா? வரமாட்டா. அந்த நாடகம் வச்சா சன்னி வந்துருமா? அந்த நாடகத்துக்கு லீவ் போட்டுவாரு. ஏய் அது இல்ல, பொன்னர் சங்கர் பிறப்பு இல்லை என்றால் தாமர பத்னி தவசு. இந்த நாடகத்தை நான் யார், எனது பெயர் என்ன, என் தாய் தந்தை என் விருத்தாந்தரம் என்ன சொல்லட்டா? சொல்லுடு. அதெல்லாம் சித்திர வடிவம் உண்டா தீர்ப்பான எனது பெயர் நான் சித்திர வடிவமுள்ள சிறுபனை அலங்கரித்த எனது பெயரோ நாத்தா கவுண்டர். அப்புறம் எடுத்துக்கிட்டா பிடிச்சு போகும் வேணையா? அங்க பாருங்க சந்திரிகாடு இருக்குது. கால் மாத்திரமா எடுத்துறேன். ஒரு கவுண்டர் பார்த்து யாரா பேசிட்டு இருக்க? டேய் வத்தாலகாரா, டேய் வத்தாலகாரா, எனது பெயரோ நாத்தா கவுண்டர். அப்படி இருந்தாலும் என் தாய் தந்தை எனக்கு 10 மாதம் 300 நாட்கள் 3 தசை நாடி அங்கத்திலே பெற்றாளே என் தாய் புண்ணியவதி. யார் தெரியுமா? உனக்கு தெரியுமா? ஏன்னா உங்களுக்கு நம்ம 2 பேரும் பக்கத்தோட. நீ இருக்கிறது நல்லூர்ல இருக்கிற, நான் இருக்கிறது ராசாபுரத்துல இருக்கிறேன். என் தாய் தந்தை
தந்தையார் டேய் குட்டியா கவுண்டர் என் தாயார் வேலடிச்சு கவுண்டச்சி ஆமா அப்புறம் எத்தனை பேர் பிறந்தீங்க? டேய் அண்ணன் தம்பி எத்தனை பேர்? 11 பேர். 11 பேரு. வீரல்ரா பேரு. 11 பேரு. ஆமா. அப்படி இருந்தாலும் என் மனைவி உனக்கும் பொண்டாட்டியா? பார்த்தா தெரியலையா? எப்ப கல்யாணம் ஆகி உரப்பாக்குறானே தெரியலையா? ஆமாப்பா. செம சூடுல இருக்கிறான் பானு. என் மனைவி நான் திருமணம் செய்த என் தேவியால் என் தேவதை யார் தெரியுமா? தேவதை. ஆமா. ஓட்ட மாலா தரித்ததோரி பாவாயிடா. பாவாயா? ஆமா. சரி சரி. டேய் பாவாயி கவுண்டிச்சு. ஆமா. சரி. அப்படி இருந்தாலும் இன்று தினம் எனக்காக வந்துள்ளேன். எதுக்கு வந்தேன்னு கேக்குற? ஆமா. நாளைக்கு குழு கட்டலன்னு சொன்னீல? டேய் குழுவுல்றா. ஏதோ 200 300 வந்தாக்க கொண்டு போய் கண்டு கட்டறதுக்கு. ஆமா. என் அண்ணனாகிய முக்தா கவுண்டர் அழைத்தாரா? ஆமாங்க ஆமாங்க. அப்படி இருந்தாலும் என் மனைவி ஆகிய பாவாயை அழைத்து வா. பவளாயி. ஆமா. ஏப்ல பவளாயி. ஏய் பவளாயிடா. பவளாயா? ஆமா. எனக்கு என்னமோ பவளாயி. அழைத்து வரியா? உடனே கூட்டிட்டு வரங்க. வந்து கூட்டி வா. நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்பேன். கூட்டி வா. நீ அருவாமனையில உட்காரு. சரி உட்காரு. என்ன பண்ணுவாங்க? நாட்டாக தன்னுடைய தேவியாகிய பவளாயி அழைக்க பவளாயி சபைக்கு வருவதன் காண்க.